இது வந்து ரெண்டாவது எக்ஸ்ரே. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்ரே எடுத்தோம், அப்பயுமே நல்லா தான் இருந்துச்சு, எலும்புலாம் ஒன்றும் இல்லாமா அப்படின்னு சொன்னாங்க. நல்லா வரதும் நல்லா இல்லாமல் இருக்கிறதும் அவங்க கையில தான் இருக்கு, சொல்றதே கேட்கறது கிடையாது. ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அத்தைக்கு வந்து ரொம்ப நாளாக கால் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாங்களும் நிறைய டாக்டர்கிட்ட காமிச்சு தான் இருக்கோம். ஆனால் எங்கே காமிச்சாலுமே சரியாகவே போக மாட்டேங்குது. சுகர் இருக்குது, அதனால தான் வந்து பெயின் வந்துச்சு, முட்டி வலி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ சுகரும் வந்துட்டு கம்மியாயிடுச்சு. ஆனாலும் முட்டி வலி மட்டும் கம்மியாகவே ஆக மாட்டேங்குது. காமிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. பிசியோதெரப்பிக்கிட்ட எல்லாத்தையும் போய் இந்த கரண்ட்லாம் வச்சு பார்த்து எதுக்குமே செட் ஆகலை. இப்போ மயிலாடுதுறையில் வேற ஒரு டாக்டர் இருக்காங்க, அங்கே நல்லா பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நாங்களும் வந்து கேள்விப்பட்டோமா, சரி போயிட்டு வந்துடுவோம், அங்கே கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறோம். இங்கேயாச்சும் சரியாக போகணுங்க, சரியாக போகுதா என்னங்கிறத பார்ப்போம். சரி, இந்த விழாவில் என்னென்ன பண்ணுறாங்கிறத அப்படியே ஒன்று ஒன்றா கண்டினியூவாக பார்க்கலாம். வாங்க போலாமா? மொட்டைக்கு வேற தேங்காய் வச்சு விட்டேன் தலையில, அது வேற இன்னும் எண்ணெய் ஊத்துது. நிவி என்ன பாக்குற? ஐயோ சரி போனே, வெக்க வந்துருச்சு, வெக்க வந்துருச்சு. தடவ மாட்டேன் அதிகமா, தடவிட்டு அப்ப பாரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே. ஐயோ வெக்க வந்துருச்சு, வெக்க வந்துருச்சு. ஊனா ஊனா மியா 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 மியா. ஐயோ சரி வந்துருச்சு. தலைப்புல என்ன ஒரு ஈரமா இருக்கு? என்னடா எண்ணெய் ஊத்தி விட்டு எவ்வளவு? அவனுக்கு எடுத்தனா அப்படி இவன் தலையில வச்சுட்ட, வெயில மறந்துட்டு. சரி வாங்க உள்ள போயிடலாம். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை போகிறதுக்கு முன்னாடி வைத்தீஸ்வரன் கோயில்கிட்ட வந்துட்டு ஒரு கடை இருக்குது, டீ கடை. ஸோ அங்கேயே வந்து டீ குடிச்சிட்டு போகலாம், தலைவலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நிறுத்தி டீ குடிக்கிறோம். இவன் என்னை டீயே குடிக்க விட மாதிரி தான் பண்ண நினச்சி தின்னு. நீங்கள் வந்து என் காரை நாஸ்தி பண்ணுறீங்க, உள்ளே பண்ண நினச்சி தின்னுக்கிட்டு வடையை தின்னுக்கிட்டு. ஏன்னா இப்போ தான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க, அதில் போயிட்டு என்ன பண்ணுறது, தலைவலி என்னன்னே தெரியல, தலைவலி அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. திவிக்கு என்னன்னு தெரியல, வர வழியில் ஜுரம் வந்துருச்சுங்க. ஆமாம், கதப்பாக இருக்குது. ஆகுனா அதை கண்டேன், இதை கண்டேன், பேய கண்டேன், பிசாசை கண்டேன்னு இவன் வேற எதோ கதை சொல்கிறான். எனக்கு அதெல்லாம் நினச்சா எனக்கு பேயறிஞ்ச மாதிரி இருக்குது, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது. அந்தளவுக்கு அவன் சொல்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா இருக்குது. அவர் எனி டைம் தூங்குவார். இப்போ மூமெண்ட்டும் கிடையாது, கார்லலாம் நல்லா தூங்குவான். வீட்டுக்கு அப்படியே கொண்டு போய் நம்ம தூங்குறானே, அவன் கூட போய் ரெஸ்ட் எடுப்போம். இவனை தூங்க முடிச்சிட்டானா? ஒரு சவுண்டு தான், அந்த சவுண்டு, பைக் சவுண்ட்ல முடிச்சிட்டான். பைக் சவுண்ட்ல முடிச்சிட்டான் பாருங்க. ஐயோ தாத்தா, யாரா அந்த தாத்தா? இப்படி நீ பழி வாங்கின தாத்தா யாருடா? எப்படி தூங்கிட்டு இருந்தான், ஒரு பைக்கு சவுண்டுல எழுந்திரிச்சிட்டான் பாருங்க. இப்படிதான் நாங்க வந்துட்டு வீட்டுல ஏனை வளர்க்கறதா இருக்கட்டும், எதுனாலும் சாப்பாடு போறது கூட அத்தை ஏதாவது போட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஐயோயோ பொறுமையா 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 பொறுமையானே இவன் தூங்குறதுக்குள்ள நாங்க ஒரு வழி ஆயிடுவோம். அதனால இவன் தூங்கும் போது இந்த பாத்திரத்தை உருட்டவே மாட்டோம். எப்படி பாத்தீங்களா, ஒரு புல்லட் சவுண்டு தான், லைட்டா அந்த டிவிஎஸ் 50யோட சவுண்டு எழுந்திரிச்சிட்டான். சரி வாங்க, நாங்கள் டீ குடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஓப்பனில் தான் இருக்குது, 24 hours ஓப்பனில் தான் இருக்குன்னு போட்டுருந்துச்சு. இப்போ தான் பார்த்தேன். உங்கள் ஆத்தா தானே உனக்கு ஆபத்து, தூக்கி வச்சு பழக்கப்படுத்துகிறாங்களா? தூக்கம் வேற இதில் வந்துட்டு. எவ்வளோ நேரம் இப்படியே தூக்கிட்டு வச்சுட்டு எவ்வளோ நேரம் தெரியல. ஹாஸ்பிட்டலுக்குன்னு வந்தால் எல்லாருக்கும் காமிச்சிட்டு போகிற மாதிரி தான் ஆகும். இப்போ தான் மருந்து கொடுத்துட்டு இருந்தான். இப்போ ஃபீவரு, இப்போ வாமிட் எடுத்துருக்கான். போகும்போது வேப்பில் அடிச்சுட்டு போனேன், எங்கேயும் பயந்துருப்பான் போல இருக்கு. நேற்று வெள்ளிக்கிழமைல அங்கே எங்கேயும் பயந்துருக்கான். நேற்று நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரத்துக்கே 11 மணி ஆகிட்டு. இந்த விலாகை வந்துட்டு மறுநாள் தான் நான் காலையில் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நேற்று வந்ததும் குட்டிவான்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த விலாகை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அத்தைக்கு வந்துட்டு சுகர் டெஸ்ட்டு, பிபி, அப்புறம் எக்ஸ்ரே எல்லாமே எடுத்து பார்த்தாங்க. பிபி வந்துட்டு நார்மலாக தான் இருக்குது. சுகர் மட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்தது 250 இருந்துச்சு. ஸோ இதுவே வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது, சுகரை வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோலாக வச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து பழைய சாப்பிடக்கூடாது, எத்தனை தடவை சொன்னாலும் அத்தை வந்துட்டு அதெல்லாம் மீறுறது, அதெல்லாம் முடியாது, வீணாக போயிடும் அப்படிங்கிறது. வீணாக போகிற பொருளை நம்ம சாப்பிட்றது ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகும்.
ஐயோ இது போயிடுமே அப்படின்னு நினைப்போம், பழைய வீணா போயிடுமே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதை நீங்கள் சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தானே போய் செலவு பண்ணுற மாதிரி ஆகுது. அதனால அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக என்னென்ன செய்ய சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் செய்யணும். செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு உடம்பு க்யூர் ஆகி வரும். நேற்று எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு காலை நீட்டி விட்டு படுக்க சொன்னாங்க. நான் பக்கத்தில் தான் இருந்தேன். நீட்டி விட்டு படுக்க சொன்னாங்க. நீட்ட முடியல, என்னால் நீட்டவே முடியல. திருப்புறாங்க, திருப்ப முடியல. அவர் வேற கத்துறாரு, ஏமா இப்படி வலிக்குதுல, வலிக்க தான் செய்யும், எக்ஸ்ரே எடுக்கிற வரைக்கும் நீங்கள் வலியை தாங்கிதாம்மா ஆகணுங்கிறாரு. என்ன சொன்னாலும் அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே எடுத்தோம். எக்ஸ்ரேல வந்துட்டு எலும்புக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எலும்புலாம் நல்லாதாம்மா இருக்குது, போன்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அத்தை தான் சொன்னாங்க, பின்ன காலை நின்னா மரமரன்னு சவுண்டு கேட்குது, எலும்பே உடஞ்சிச்சு போல இருக்கு சித்தான்ட்டாங்க. எனக்கு தாங்க முடியல. சரின்னு அதுக்கப்புறம் போயிட்டு காமிச்சோம் டாக்டர்கிட்ட. எக்ஸ்ரே எல்லாம் நல்லா இருக்கு, இங்கே பாருங்க. ஏமா அது மாதிரிலாம் உனக்கு ஆகவே ஆகாது. நீ சின்ன குழந்தை, உனக்கு சின்னதா இருந்தா கூட அதெல்லாம் சரியா போயிடும். ஆத்தாவுக்கா இங்க பாருங்க, எக்ஸ்ரேல வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எலும்புலாம் நல்லாதாம்மா இருக்கு. அதை சுத்தி இருக்கிற சவ்வு அதுல தான் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது இருக்கணும். ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு எப்பயுமே கொலப்பா இருக்குமா, அந்த இடம் உங்களுக்கு ட்ரையா இருந்தாலும் வலிக்கும். ஸோ நீங்கள் வந்து மாடிப்படியெலாம் ஏறக்கூடாது, ரொம்ப நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபிசியோ பண்ணாங்க. ஃபிசியோ பண்ணிவிட்டு இதை வந்துட்டு வாட்டர் பாட்டில் அடியில் வச்சு காலை 50 தடவை பண்ண சொன்னாங்க. பண்ணீங்களா காலையில்? 10 வாட்டி தான் பண்ணேன். 10 வாட்டி தான் பண்ணீங்களா? 50 வாட்டி பண்ணுங்க. அது என்ன, இறுக்கி பிடிக்கணும், அப்புறம் லூஸ் விடணும். இறுக்கி பிடிக்கணும், பாட்டில் அடியில் காலில் வச்சுட்டு அப்படியே அமுக்கிட்டு எடுக்க சொன்னாங்க. 50 தடவை பண்ண சொன்னாங்க அந்த ஃபிசியோ. அது பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் டெய்லியும் வந்துட்டு 1 வீக் வந்து ஃபிசியோ கிட்ட போயிட்டு நம்ம காலில் வந்து ஒரு எர்த்து மாதிரி ஒன்று வச்சு ஏதோ பண்ணாங்க. எந்த கரண்ட் மாதிரி, அது என்னன்னு தெரியல, அது அத்தைக்கு வச்சாங்க. அது வைக்கும் போது அத்தைக்கு கொஞ்சம் பெயினாக இருந்துச்சுன்னு சொன்னாங்களா. ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருப்பாங்க. பெயினாக இருக்கு எடுத்துருங்கன்னொன்னே எடுத்தாச்சு. யாரு? திவி. என்ன ஒன்று இதெல்லாம் எடுத்து பார்த்தாதான் நல்லா இருக்கா நல்லா இப்போ தெரிஞ்சு போச்சுல. இது வந்து 2வது எக்ஸ்ரே. ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்தோம், அப்பயுமே நல்லா தான் இருந்துச்சு, எலும்புலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் திரும்ப அத்தை வந்து நொறுன்னு சவுண்டு கேட்குது, எலும்பு உடஞ்சிட்டு இருந்தாங்களா. அதுதான் இன்னும் பயமாயிருச்சு. அதுக்காக போய் பார்த்துட்டு நேற்று எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். அப்படியும் சரியாக போகலை, ஃபிசியோ பண்ணி இந்த டேப்லெட்லாம் கொடுத்து எதுவுமே சரியாக போகலை அப்படின்னா ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பிளட் டெஸ்ட்டில் வந்துட்டு கிட்னியில் ஸ்டோன் இருக்கா அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம பிளட்டில் தெரிஞ்சிரும் அப்படின்ட்டு நிறைய பிளட் டெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1 வீக் கழித்து அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம். இதுலேயே சரியாக போகலைன்னா அது என்னங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு நல்லா வரதும் நல்லா இல்லாமல் இருக்கிறதும் அவங்க கையில் தான் இருக்குது. சொல்கிறதே கேட்குறது கிடையாது. நடக்காதீங்கன்னு சொல்கிறாங்க, வீட்டை 100 தடவை சுற்றி வராங்க. எதுக்கு தான் சுற்றி வராங்கன்னு தெரியல. அப்புறம் நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க கண்டிப்பாக, மயிலாடுதுறையில் எந்த ஹாஸ்பிட்டலுக்கா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லா போகட்டும், எந்த ஹாஸ்பிட்டலுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா நான் அப்புறம் சொல்லிவிட்டு நீங்கள் போய் சரியாகவே போகல அப்படிங்கிறது எதுவும் இருக்கக்கூடாது இல்லையா. நான் ஒரு விஷயத்த க்யூர் ஆனால் தான் உங்கள்கிட்ட என்றைக்குமே சரி எந்த விஷயத்துலையும் நான் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன்னா நாளைக்கு அவங்க போயிட்டு அவங்களுக்கு சரியாகாமல் கூட போகாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால எனக்கு க்யூர் ஆனால் தான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அத்தைக்கு சரியாக போகட்டும், அது எந்த ஹாஸ்பிட்டலுங்கிறத சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன், அவுட்டோர் குக்கிங்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கண்டினியூ பண்ணவே முடியலங்க. ஏன்னா பத்தியத்தில் இருக்கேன், வெளியில் போனால் எண்ணெய் பொருளாக சமைச்சு சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் சேர்த்துக்க முடியாது. அதனால தான் அவுட்டோர் குக்கிங்கை கொஞ்சம் நாளைக்கு பண்ண வேணான்னு பத்திய முடிகிற வரைக்கும் அவுட்டோர் குக்கிங் பண்ண வேணான்னு வச்சுருக்கோம். பாப்பா அது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரியல. ஓகேங்க, இந்த விளாக் அவ்வளோதான். அடுத்த விளாக் பார்க்கலாம். பாய். அத்தைக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணணுன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை படிச்சுட்டு அத்தைக்கிட்ட சொல்கிறேன். ஓகே, பாய். பாய்.